ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். நீங்க ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சொல்ற விஷயங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஒரு லாங் தீபாவளி லீவுக்கு அப்புறமா இன்னைக்கு தான் வீடியோ மேக் பண்றோம். தீபாவளி லீவு அப்படின்றத தாண்டி வேற சில ஆட்டோமேஷன், மற்ற பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பிஸியா இருந்துட்டனால வீடியோ அப்படின்றது மேக் பண்ண முடியல. வழக்கம் போல டெலகிராம் சேனல் இருக்கு அப்படின்றதையும் மறந்தாச்சு. ஸோ அதுலயும் கம்யூனிகேட் பண்ணல கடந்த 2 ஒர்க்கிங் டேல. ஓகே, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ 26,100 வரையும் ரீச் ஆயிருந்தது. ஆனால் அங்கேருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர். நமக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டை பொறுத்தவரையும் 950 அந்த லெவல் தான் இருந்தது ப்ரீமியம் சப்போர்ட். அதாவது அந்த லெவலுக்கு கீழே இருக்கிற பட்சம் அப்படின்ற மாதிரியா இருந்தது. ஓகே, முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசி எந்த யூஸும் இல்லை. இப்போ நாம இந்த லெவல்ஸ் இங்க மார்க் பண்ணிருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் நாம திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னா 25,944, 25,876, 25,732, 25,655 இந்த லெவல்ஸ் எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் 25,750 இந்த ஏரியாவுக்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சது அப்படின்னா தான் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் சைட் போகக்கூடிய வாய்ப்பு. ஓகேவா? மார்க்கெட் இப்போ நமக்கு க்ளோசிங் அப்படின்றது அதுக்கு மேலதான் இருக்கு. 795ல க்ளோசிங் கிடைச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் 750க்கு மேலதான் இருக்கு. அதே நேரத்துல தொடர்ந்து அப்சைட் போகணும் அப்படின்னா மார்க்கெட் 25,900 இந்த ஏரியா 25,900 இந்த ஏரியாவுக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற இடத்துல நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஓகே, இங்க மார்க் பண்ணிருக்க இந்த க்ளோஸ் அப்படின்றது வியாழக்கிழமையோட க்ளோசிங்கா இருக்கு. ஓகே, இதுதான் நமக்கு வெள்ளிக்கிழமையோட க்ளோசிங். மார்க்கெட் இப்போ 750க்கு மேலையும் இருக்கு, 900க்கு கீழேயும் இருக்கு. இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ற பட்சத்துல எந்த இடத்துல பிரேக் அவுட் கிடைக்குதோ அந்த பக்கம் நல்ல ஒரு ட்ரெண்டியான மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்றது தொடர்ந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்றது தான் நான் எதிர்பார்க்கிறேன். என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் எப்பவுமே நியூஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்றது கிடையாது. மார்க்கெட்டை மூவ் பண்ணிட்டு அதுக்கு தான் அதுக்கு ரிலேட்டடான நியூஸை எப்பவுமே மார்க்கெட்ல போடுவாங்க. அதை எப்பயும் புரிஞ்சுக்கோங்க. அதை தாண்டி ஸ்பாட் சொல்றத பிரீமியம் கேட்க போறது கிடையாது. பிரீமியம் சொல்றது தான் ஸ்பாட் கேட்கும். இது எந்தெந்த சூழல்ல எந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க பார்க்க வேண்டியது எல்லாம் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் ட்ரேட் ஆகிற கால் புட்டோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ், அவங்களோட ஹை லோ, அவங்களோட எல்டிபி, இதுல தான் மொத்த விஷயமும் இருக்கு. மார்க்கெட்டோட மொத்தமும் இது உள்ளதான் இருக்கு. ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடராகவே இருந்தாலும் அவனுக்கும் இந்த பிரீமியம் எப்படி மூவ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் லாபம் இல்லை நஷ்டம் வரப்போகுது. ஸோ அதை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. இங்க ஸ்பாட்டை உங்களால பை செல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் லெவல் ட்ரேடராலையும் அவங்களாலையும் ஸ்பாட்டை பை செல் பண்ண முடியாது. ஸோ ஸ்பாட்டை மட்டுமே பார்த்து ஸ்பாட்ல இருக்க லெவல்ஸை பேஸ் பண்ணி எந்த ஒரு என்ட்ரியும் எடுக்காதீங்க. இங்க நாம கொடுக்குற இந்த லெவல்ஸ் எப்பவுமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தானே தவிர பை செல்க்கு உண்டான ரெக்கமெண்டேஷன் லெவல் கிடையாது. அதை தாண்டி நாம சொல்ற இந்த ஸ்ட்ரைக்குங்க ஐடிஎம்மாவே நிக்குதா அப்படின்றத மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.